ஆடி ஃப்ரைடேனா சாம்பார் தான் மேம். எங்கள் பொண்ணு இன்னைக்கு ஃப்ரைடேவா சாம்பார் அப்படிங்கிறப்பயே ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி வந்து அன்னைக்கு வந்து பூஜை இருக்கும். அப்புறம் கோவில் போவேன். அப்புறம் ஈவினிங் வந்து திரும்பவும் விநாயகருக்கு விளக்கு போடுவேன். அப்புறம் ஃப்ரைடேனா இதுதான் ஸ்பெஷலாக இருக்கும். பக்திமயமாக இருக்கும் ஃப்ரைடேனா, அது ஒன்று தான். மற்றபடி ஹெவி ஒர்க்கு அப்படிங்கிறப்பலாம் எதுவும் கிடையாது. ஹெவி ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரைடேயில் கிடையாது. அதுதான் மேம். ஓகே, பாய். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே கிருஷ். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல செயலை துவங்குவதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் எண்ணற்ற வெள்ளிக்கிழமைகள், சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமைகள் இருந்திருக்குது. அப்படி இந்த வெள்ளிக்கிழமையை எனக்கு எப்படி ஒரு உகந்த நாளாக இருக்குது, நான் எப்படி இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு வானொலியில் பணியாற்றுறதுனால ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்சத்திர நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் புதிய அறிவியல் அறிஞர்களை, மேதாவிகளை அறிமுகப்படுத்துறதுலையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நேயர்களுக்கு சொல்வதிலும் அந்த நாள் போகும். அந்த நாளில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அந்த அறிஞர்களையும் மேதாவிகளையும் அவர்களை பற்றிய தகவல்களை தேடி அலைஞ்சு தொகுத்து அதை உங்களுக்காக கொடுக்கறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக, ஒரு மனநிறைவு உள்ள நாளாக எனக்கு நிறைவடையும் இந்த வெள்ளிக்கிழமை. இப்படி தான் என்னோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக சுவாரஸ்யமாகவும் புதிய புதிய அறிஞர்களையும் மேதாவிகளையும் அறிமுகப்படுத்தி மகிழ்வதிலும் என்னுடைய நாள் நிறைவடையும். இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி, என்னுடைய வெள்ளிக்கிழமையை பற்றி உங்களுக்கு சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஷகிலா பானு அக்கா அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஃப்ரைடே ஸ்பெஷலுக்கு கவிதையை கொடுத்து அசத்திட்டாரு நம்ம நண்பர் சங்கீதம் சதீஷ் அவர்கள். வாசிக்கவும் சொல்லிட்டாரு. இதோ உங்களுக்காக. வெள்ளிக்கிழமை விசேஷம். ஆபரணம் சுமந்த அழகான நாள். விடிந்தவுடன் வரம் தரும் விசேஷமான நாள். வாசலுக்கு வந்து கடவுள் வரம் தரும். விடியல் வந்ததும் வெள்ளி நிறம் சுவாசம் சுகம் பெறும். விளக்கின் புன்னகை வீட்டில் நிறைக்கும். ஒவ்வொரு ஜன்னலும் மகிழ்ச்சி சுமக்கும். கலையோ காதலோ கவிதையோ சுடரோ மொழியோ காற்றோ பனியோ மேகமோ கடலோ நதியோ மலையோ மலையோ மலலையோ மரமோ நிழலோ நிஜமோ நிறைவோ சரியோ சங்கீதமோ சர்வமோ எதுவும் அள்ளித்தரும் அளவில்லா வெள்ளிக்கிழமை. நன்றி நண்பரே. ஹலோ அக்கா, வணக்கம். ஃப்ரைடே எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு ஃப்ரைடே வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற நாள் என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையாகவே இருப்பேன். ஃப்ரைடே அன்னைக்கு கண்ணை மூடிட்டு சாம்பார் வச்சிடுவேன். பசங்க என்னம்மா சாம்பாரா இன்னைக்குன்னு கேட்டால் கூட ஃப்ரைடே அன்னைக்கு சாம்பார் சாப்பிட்டாதாப்பா நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே தலை குளிச்சிருவோமா. இந்த ஸ்கூல்லலாம் கொண்டு போய் பசங்களை ட்ராப் பண்ண போகல இருக்கிற கொஞ்சோண்டு முடி காற்றுல பறக்குமா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலே என்னமோ நம்ம தான் ஒரு பெருசா ஆள்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு. ஸோ அதனால என்னோட ஃப்ரைடே வந்து ஸ்பெஷல் டே தான்க்கா. தேங்க்யூ.